லீக்கேஜ் ஆகும். புரியுதுங்களா கான்செப்ட்டு? இப்போ நம்ம ட்ரெஸ்ஸை வந்து இதுதான் சேஃப்டி, ஸ்டே ஃப்ரீ நீங்கள் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னது. பார்க்கும்போதே தெரியுங்க இந்த அளவுக்கு வந்து அப்சர்வ் பண்ணிட்டு இந்த லீக்கேஜ் ஆகாமல் இருக்கும் இல்லையா? போகாது அவ்வளோதான். இப்போ டச் பண்ணி பாருங்கள் இந்த இதுக்கு அந்த இருக்குது. இப்போ நீங்கள் உட்காந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்படியே திரும்ப மேலே வரும். நம்ம சிம்பிளே தான் அது போகும். நீங்கள் டச் பண்ணி பாருங்கள், உங்கள் கையில் ஃபீல் பண்ணிங்களா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா? இதுக்கும் இந்த பேடுக்கும் உங்களுக்கு இப்படி இருக்குது. நல்லா ட்ரை ஆகிடுங்களா? அப்சர்வ் பண்ணிக்கிற அளவுக்கு நல்லா கெப்பாசிட்டி இருக்கும். சேம் அதே தான். சப்போஸ் நம்ம எங்கேயாவது லீக்கேஜ் ஆகும் இல்லையா, அதாவது ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகிறப்ப ஒவ்வொரு 3-4 சேஞ்ச் பண்ணுவாங்க. அப்போ வந்து ரொம்ப கஷ்டம். ஒரு நிமிஷம் ஒண்ணுமே இல்ல. இது போன்ல பாத்துருக்கேன், டைரக்டா இப்பதான் பாக்குறேன். எங்களோட அந்த ஜஸ்ட் நாப்கின்க்கும் மற்ற நாப்கின்க்கும் இருக்க டிஃபரெண்ட். இப்போ வந்து லீக்கேஜ் ஆகாது, நமக்கு ட்ரெஸ்ல படாது, கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீலாக இருக்கும். காலையில் ஒன்று வச்சுன்னா நைட் வரை நீங்கள் அதையே யூஸ் பண்ணிக்கலாம். ஃபீட்பேக் நல்லாயிருக்கும். நீங்கள் அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா கூட சொல்லுங்கள். சரிங்களா? அதுக்காக டெமோ காமிச்சிடு. இது செஞ்சால் தானே புரியும். ஆனால் போகணும் கவர் மட்டும் தெரியுமா டிஸ்போஸ் பண்ணிடலாம்.